வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். விதை மற்றும் உர விலைகளை மேலும் குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீர் நிர்வாகம் மற்றும் மழைநீர் சேகரிப்பில் பெண்கள் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த மேற்குவங்கம் திட்டத்தின் கீழ் 4,500 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே மற்றும் சாலை திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். சிலிகுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார். இன்று மாலை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், மேற்கு வங்கத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 25 லட்சம் போலி வேலைவாய்ப்பு அட்டைகள் வழங்கப்பட்டு முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். தமது தலைமையிலான அரசு ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பாடுபட்டு வரும் நிலையில் மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மக்களுக்கான திட்டங்களை செய்யவில்லை என்று பிரதமர் கூறினார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் மாநிலத்தில் 17,500 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைத்தார். மிலாங்கில் அகோம் பழங்குடியின தலைவர் லச்சத் பர்புகானின் உருவச்சிலையை திறந்து வைத்து பொதுமக்களிடையே பிரதமர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பிஜேபி தலைமையிலான அரசு பல்துறை வளர்ச்சிக்கு உகந்த தொழில் கட்டமைப்பை முனைப்புடன் உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பல உறுதியான நடவடிக்கைகளை தமது தலைமையிலான அரசு எடுத்திருப்பதாக அவர் கூறினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஏழை மக்களின் குரலை கேட்டு அவர்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அஸ்ஸாமில் கட்டப்பட்டுள்ள 5,50,000 வீடுகளை திறந்து வைப்பதில் தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மத்தியில் ஆட்சியில் இருந்த அரசு மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் வளர்ச்சிக்கான எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாமல் இருந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் மருத்துவ மையமாக தற்போது அஸ்ஸாம் திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். தின்சுக்கியா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, குவஹாத்தி பருவா புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தில் குழந்தைகள் சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட மருத்துவ கட்டமைப்புகளையும், பரானி குவஹாத்தி இடையிலான இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் மற்றும் 2 கச்சா எண்ணெய் எரிபொருள் உந்துசக்தி நிலையங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். பல்வேறு ரயில் கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் விவசாயிகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், 25 கோடிக்கு மேற்பட்டோரை வறுமைக் கோட்டிலிருந்து மத்திய அரசு மீட்டிருப்பதாக தெரிவித்தார். விதை மற்றும் உரங்களின் விலையை குறைக்க மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய், விவசாயிகள் நலனுக்காக பிஜேபி பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். தமது தலைமையிலான மாநில அரசு விவசாயிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். மோடி உத்தரவாத திட்டத்தின் கீழ் தமது அரசு அனைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் சத்தீஸ்கர் முதலமைச்சர் தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பிஜேபி எப்போதும் பாடுபடும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மாநிலத்தை ஆண்ட ராஷ்டிரிய ஜனதாதள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வளர்ச்சிக்காக திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்றார். மக்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், காங்கிரசும் ஆர்ஜேடியும் வாரிசு அரசியலை நம்பியே தேர்தல் களத்தில் இறங்குவதாக குற்றம் சாட்டினார். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஜனநாயக் கர்பூரி தாக்கூருக்கு பாரத் ரத்னா வழங்கி பிஜேபி அரசு சிறப்பித்துள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்களவைத் தேர்தல் 2024 சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம்.
மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி 8:05 முதல் 8:20 வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நீர் நிர்வாகத்திலும் மழைநீர் சேமிப்பிலும் பெண்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மழைநீர் சேகரிப்பு குறித்த தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் 1 கோடிக்கு மேற்பட்ட பெண்கள் மழைநீர் சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாக கூறினார். இதன் காரணமாகத்தான் ஜல் சக்தி திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெண்களிடம் ஒப்படைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நீர்வள பாதுகாப்பு குறித்த 2 புத்தகங்களையும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டார். உலகளாவிய கச்சா எண்ணெய் பணவீக்கத்தால் பாதிக்கப்படாத நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2020-2022 ஆண்டில் சர்வதேச சந்தையில் 303% விலையுயர்வு இருந்தபோது இந்தியாவில் 72% விலையுயர்வு மட்டுமே இருந்ததாக கூறினார். உலகளாவிய கச்சா எண்ணெய் பணவீக்கம் அதிகரித்து வந்த நிலையிலும் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் விலை 4.5% குறைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். 85% பெட்ரோலிய பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்துள்ள போதிலும் பெரும் சவால்களை எதிர்கொண்டு குறைந்த விலையில் மக்களுக்கு பெட்ரோலிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த மாவட்டத்தில் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 1600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 450 கிராமங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். மாநிலத்தில் 544 கூட்டு குடிநீர் திட்டத்தின் வாயிலாக 5 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் 38 கூட்டு குடிநீர் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் திரு KN நேரு குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்களிப்பை உறுதி செய்வதற்கு முனைப்பான பல நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. இந்த தேர்தலில் முதல் முறை வாக்களிக்கும் இளம் வாக்காளர்களுக்கு தேர்தலின் முக்கியத்துவம் குறித்தும் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர் ஒருவர் மக்களவைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள தமது தொகுதி வேட்பாளர் தொகுதிக்கான அர்ப்பணிகளை செய்வார் என்ற நம்பிக்கையுடன் வாக்களிக்க இருப்பதாக தெரிவித்தார். நான் ஹேமாம்பிகா. நான் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் கீழ் நல்லம்பள்ளி கிராமத்தில் வசித்துக் கொண்டு வருகிறேன். வரும் பாராளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக வாக்களிப்பதற்காக மிகவும் ஆர்வமுடன் இருக்கின்றேன். தேர்தல் வந்தவுடன் நான் கட்டாயம் என் வாக்கை அளிப்பேன். எந்தவித லஞ்சமும் பெற்றுக்கொள்ளாமல் என் வாக்கை நான் அளிப்பேன். தர்மபுரி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக வருபவர்கள் எனது மாவட்டத்திற்கு நற்பணிகளை செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் வாக்களிக்க ஆர்வமாக உள்ளேன். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இந்த போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 64 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனையடுத்து 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 4-1 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. தரம்சாலாவில் நடைபெற்ற இந்த போட்டியின் 3வது நாளான இன்று இங்கிலாந்து தனது 2வது இன்னிங்ஸில் 195 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் அஸ்வின் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தார். இந்தியாவின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 477 ரன். இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். விதை மற்றும் உர விலைகளை மேலும் குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீர் நிர்வாகம் மற்றும் மழைநீர் சேகரிப்பில் பெண்கள் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.